என் கனவுல வந்தது அவங்கதான் பிரியா. அதே 2 ஃபேஸஸ் தான் உன் கனவுல வந்ததா? அஃப்கோர்ஸ், கொஞ்சம் கூட சேஞ்சே கிடையாது. பட் அதுக்கு முன்ன நான் அவங்கள பார்த்தப்போ அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தாங்க. இப்ப இனிமே தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. ஆனா ராம் தான் காணாம போயிட்டாரே. ஆமா, எங்க போனாருன்னு தெரியலதான். ஆனா நான் அவரை தேடி கண்டுபிடிச்சிருவேன் பிரியா. அவங்களதான் சக்தி தேடி போயிருக்கிறதா சொன்னாங்க. அவங்களாலே கண்டுபிடிக்க முடியல, நீ எப்படி கண்டுபிடிப்ப? நீயும் நானும் என்ன பண்ண முடியும்? எந்த வகையில நீ உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? கலிவர்தன் கிட்ட அவங்க சிக்கக்கூடிய சான்சஸ் இருக்குடி. நான் அவன் கிட்ட இருந்து அவங்க 2 பேரையும் காப்பாத்தியே ஆகணும். உமா, பி கேர்ஃபுல். மறுபடியும் கலிவர்தன் கிட்ட நீ மாட்டிக்க கூடாதுன்னு தான் நாங்க ஆசைப்படுறோம். நீ அவனை தேடி போய் மாட்டிக்காத. கண்டிப்பா அவன் கிட்ட நான் சிக்க மாட்டேன். கண்டிப்பா அவன் கிட்ட நான் சிக்க மாட்டேன். கடவுள் என் பக்கம் இருக்கிறதுனால உங்க மூலமா பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிருக்கேன். இனிமே கேர்ஃபுல்லா இருப்பேன். வச்சிட்டுமா? எங்க இருப்பாருன்னு தெரியலையே. எங்க இருப்பா? குருசாமி வணக்கம். வாடா சந்தானம். பாத்ரா தேவியின் வீரபத்ர வம்ச குலவிளக்கு. இப்பதான் என்ன பார்க்கணும்னு தோணிச்சா உனக்கு? வீரபத்ர குலத்தோட குருசாமி நீங்க. உங்களை மறக்க முடியுமா? நீங்க எப்ப என்னைக்கு எந்த இடத்துல இருக்கீங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சா அப்பப்போ வந்து உங்களை சந்திச்சு ஆசீர்வாதம் வாங்கியிருப்பேன் சுவாமி. இப்ப மட்டும் எப்படி தெரிஞ்சது? ஐயனார் கோயில் பூசாரி சொன்னார் சாமி. பாத்ரா தேவிய குல தெய்வமா கும்பிட்டுட்டு வந்த மிகப்பெரிய ஜமீன் குடும்பத்துல நீயும் ஒருத்த. ஆனா இப்ப உண்மைதான் சாமி. பாத்ரா தேவி குலத்தோட வம்சம் இருக்கிறதுல எங்க குடும்பம் மட்டும்தான் பாக்கி இருக்கு. ஒற்றுமையா இருந்திருந்தா இந்த அழிவு வந்திருக்குமா? நீ இந்த மாதிரி தனிச்சு வாழ்ற நிலைமை வந்திருக்குமா? சாமி, ஒரு பிரச்சனைக்காக உங்களை பார்க்க வந்திருக்கேன். என்ன பிரச்சனை? உயிரை காப்பாத்திக்கிறதுல பிரச்சனையா? ஆமா சாமி, சரியா சொன்னீங்க. சரியா சொல்றதுனாலதான் நான் உனக்கு குருசாமியா இருக்கேன். சரி, மேல சொல்லு. சாமி, இப்ப நான் என் உயிரை காப்பாத்துங்கிற பிரச்சனையில இருக்கேன். நாகவல்லிங்கிற ஆவியால உனக்கு பிரச்சனை. அவ உன் உயிரை எடுக்கிறதுக்காக கொலவெறியோட அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. சாமி, நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்களுக்கு எப்படி தெரியும்? குழந்தைத்தனமா கேள்வி கேட்காத. அந்த நாகவல்லி கிட்ட இருந்து உன் பாத்ரா தேவி வம்சத்தை காப்பாத்துறதுக்காக நான் போராடிக்கிட்டு இருக்கேன். சாமி, நான் என்ன செய்யணும்னு உத்தரவு போடுங்க. உன்னுடைய முன்னோர்கள் ஜமீனாக இருந்து மக்களை ஆண்டபோது உனது முன்னோர்கள் பாத்ரா தேவிக்கு ஆதரவாக மக்களை திரட்டி இருந்தால் இன்று இந்த நாகவல்லி இந்த ஆட்டம் போடுவாளா? நான் எங்க போனாலும் என்னை விடமாட்டா போல இருக்கு சாமி. துரத்திக்கிட்டே வரா. என்னை மாதிரி மகாசக்தி பெற்றவரிடம் நாகவல்லியால் மோத முடியுமா? நீ சாதாரண மனித சக்தி. உன்னை போன்றவர்களிடம் மட்டுமே அவளுடைய வீரம் எடுபடும். அலுமேலு மங்காபுரத்துல நான் இருந்தப்போ எனக்கு சொந்தமான 100 ஏக்கர் நிலத்தை விற்கிறதுக்கு முடிவு பண்ண. விற்க விடாம கெடுத்ததோட என் உயிரை எடுத்துருவன்னு மிரட்டிக்கிட்டு இருக்கா சுவாமி. எல்லாம் வெற்றி சாகசம். என்னிடம் சிக்கினால் அவளுடைய விதியை முடித்து விடுவேன்.
இங்க வந்ததுக்கு அப்புறமும் என்ன மிரட்டி பயங்கரமா அடிச்சா சாமி. ஓ, நீ அவளை பார்த்தாயா? பார்த்தேன் சாமி. தலைவிரி கோலம், கருப்பு நிறத்துல சேலை கட்டியிருந்தா சாமி. அவளுடைய உண்மையான கோலமே வேறு. கருப்பு சேலையுடன் தலைவெறி கோலத்துடன் அலைகிறாளா இப்போது? சாமி, எனக்கு இங்க வந்து நிம்மதி இல்ல. அவளை நேருக்கு நேரு பார்த்த பிறகு கண்ணை மூணாலே நாகவள்ளி தான் தெரியறா சாமி. என்ன கொல்லாம விடமாட்டா போல இருக்கு. அப்படி நான் என்ன பாவம் பண்ணிட்டேன் சாமி? ஆவியா அலையிற நாகவள்ளி தான் பாவி. சரி சாமி, இப்ப நான் நாகவள்ளி கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது சாமி? என்கிட்ட வந்துட்டல்ல, உன்னை நான் கைவிட மாட்டேன். என் சீடன் கலிவரதன் விரைவில் வருவான். அந்த நாகவள்ளிக்கு முடிவுரை எழுதுவான். சரி சாமி, இப்ப என் உயிரை காப்பாத்துறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. அந்த செம்மேடு நிலத்தோட மூலப்பத்திரம் உங்ககிட்ட தானே இருக்கு? ஆமா சாமி. அந்த மூலப்பத்திரத்துல தான் மூலக்கோவில் பத்தின சூட்சம குறியீடுகள் இருக்கு. அந்த நாகவள்ளி அடைக்கி ரகசிய ஜீவசக்தி அடையணும். விடக்கூடாது. என்ன குருசாமி யோசனை? அந்த 100 ஏக்கர் மூலப்பத்திரத்தை எடுத்துட்டு வா. எதுக்கு சாமி? அந்த நாகவள்ளியின் மூலக்கோயிலோட ரகசிய குறியீடுகள் அதுல தான் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டாதான் நாகவள்ளியை அழிக்க முடியும். நாகவள்ளிய முழுசா அழிச்சாதான் நீ உயிர் பிழைக்க முடியும். சரி சாமி, உடனே போய் அதை எடுத்துட்டு வந்துடு சாமி. வரேன் சாமி. நாகவள்ளி, உன் அழிவுக்கான ஆயுதம் தயாராகிவிட்டது. வா. அந்த டாக்டர் மட்டும் சரியான நேரத்துக்கு வராம இருந்திருந்தா இவ வச்ச விஷத்துல நீ மேலகும் போயிருப்ப, நான் தாலி எடுத்து நின்றுப்பேன். உன் மருமகளே உனக்கு கொல்லி வைக்க பார்த்தாளையா? வயிற்றுக்குள்ள ஏதோ டியூப போட்டான், வயிறே பொண்ணா போச்சுரி. உடம்பே அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. ஏயா, யமலோக வாசல் வரைக்கும் போயிட்டு வந்தல, இந்த மாத்திரை போடு. மாத்திரைய சாப்பிட்டு சாப்பிட்டுதான் வயிறு புண்ணா போச்சுரி. தலையில தூக்கி வச்சுக்கிட்ட அண்ணல்ல, அப்படிப்பட்ட மருமக தான் உனக்கு யமனா போயிட்டா. ரத்னாவை வீட்டுல வச்சிருந்தா நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்லடி. அவளை அனுப்பிட சொல்லு. வரட்டும் வரட்டும், பையன் வரட்டும், நான் சொல்றேன். நான் தான் சொன்னேன்ல, அவளை நம்பி சாப்பிடாத, உயிருக்கே ஆபத்துன்னு. கேட்டியா நீ? கேட்க மாட்ட. மா சுமார்மா. அப்பா எப்படிப்பா இருக்கு? முடியலப்பா, உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. உடம்புல சக்தியே இல்ல. இதான்ப்பா மாத்திரை கொடுத்துருக்காங்க, எல்லாம் சரியாயிடும். டேய், என்னடா முடிவு எடுத்திருக்க? அவ இனிமே இந்த வீட்டை இருக்க கூடாது. என் தாலி அறுக்க பார்த்தாடா அவ? இல்லம்மா, அவ இருக்க மாட்டா. அம்மா, இப்பதான் நாயர்னு ஒரு சைக்காட்ரிஸ்ட பார்த்துட்டு வந்திருக்கேன். அவரு ரத்னாவை கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு. ஆமாண்டா, அந்த டாக்டர் 2 மருந்து மாத்திரை கொடுத்து வீட்டுக்கு போமான்னு சொல்ல போறாரு. அவளு இங்க வந்துருவாடா. இத பாருடா, உன் பொண்டாட்டி இந்த வீட்டுல இருக்க கூடாது. ரத்னாவை பத்தி டாக்டர்கிட்ட கேட்டப்போ எந்த அளவுக்கு மனநிலை பாதிச்சிருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா, இல்லனா வீட்லயே வச்சு பாத்துக்க சொல்லிட்டாரு. டேய், டாக்டர் என்னடா சொல்றது? அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வராத. எப்படியாவது ஒரு சர்டிபிகேட்டை வாங்கி அவளை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு வந்துரு. நீ மட்டும்தான் வரணுங்க. ரத்னாவை டாக்டர் எப்ப கூட்டிட்டு வர சொன்னார் மோகன்? அப்பா இப்பவே கூட்டிட்டு வர சொல்லியிருக்காருப்பா. டேய், நீ டாக்டர் கிட்ட விவரமா எடுத்து சொல்லு. குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரையும் கொலை பண்ண பார்த்தா இவளை எப்படிங்க வீட்டுல வச்சுக்க முடியும்னு தெளிவா பேசுடா. கொலை பண்ண பார்த்தா இவளை எப்படிங்க வீட்டுல வச்சுக்க முடியும்னு தெளிவா பேசுடா. டாக்டரை மீறி என்னமா பண்ண முடியும்? அப்படின்னா உன் பொண்டாட்டியால நாங்க 2 பேரும் சாகணுமா? இருமா, ரத்னா எங்க? தா உள்ளதா இருக்கா. அங்க உட்கார்ந்துகிட்டே நம்ம பேசுறது எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கா. ரத்னா இங்க வா. எப்படி மாமா இருக்கீங்க? பாரா எப்படி வேஷம் போடுறானே. இவ்வளவு நேரம் அங்க இருந்துகிட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. நீ வந்த உடனே எப்படி மாமா இருக்கீங்கன்னு வேஷம் போடுற பாரு. அம்மா
உண்மையாதான் அத்தை கேக்குறேன். எப்படி மாமா இருக்கீங்க? பயந்துகிட்டே இருக்கம்மா. உன்னை பார்த்தாலே பயமா இருக்குமா? நான் எந்த தப்பும் பண்ணல மாமா. வாய் முடிக்கிட்டு நீ இருமா. ரத்னா, என் கூட கிளம்பி வா, டாக்டர்கிட்ட போலாம். டாக்டரியா? எதுக்கு? பாத்தியாடா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறா பாரு. இவ்வளவு நேரம் அங்க உட்காந்துட்டு எல்லாம் கேட்டுட்டு தானே இருந்தா. இருமா, நான் அவட்ட பேசுறேன். இத பாரு, உன்னை செக் பண்ணி உனக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். என்ன மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறீங்களா? இல்ல, டாக்டரை பார்த்துட்டு கொஞ்ச நாளைக்கு உங்க அண்ணன் வீட்டுல இரு. நான் போக மாட்டேங்க. எங்க உயிரெல்லாம் எடுத்துட்டு தான் இந்த வீட்டை விட்டு போவியோ? ரத்னா, உன் மனநிலை சரியாற வரைக்கும் நீ உன் அண்ணன் வீட்டுல போய் இருந்துட்டு வா. அதான் நல்லது. வேண்டாங்க, அவங்களே இன்னொருத்தவங்க வீட்டுல இருக்காங்க. எனக்கு இந்த வீடு தாங்க பிறந்த வீடு, புகுந்த வீடு எல்லாமே. ரத்னா, நீ கொஞ்ச நாளைக்கு வெளியில இரு. நீ இந்த வீட்டுல இருக்கிறது யாருக்குமே பிடிக்கல, என்னையும் சேர்த்துதான். நான் எங்கெங்க போவேன்? உன்னால இன்னும் டார்ச்சர் அனுபவிக்கணும்னு நினைக்கிறியா? நான் மனசாரே யாரையும் டார்ச்சர் பண்ணல. எனக்கு டார்ச்சர் பண்ணவும் தெரியாது. இத பார், திரும்ப திரும்ப நீ யோகின்னு சொல்லிட்டு இருக்காத. இங்க யாரும் நம்ப தயாரா இல்ல. என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதை விட நீங்களே என்ன கொன்னுடுங்க. என்ன போனமா அனுப்பி வைங்க, நான் சந்தோஷமா போறேன். ரத்னா, நீ பேய பார்த்ததுல இருந்து இங்க யாருமே நிம்மதியா இல்ல. உன்னால நாங்க 3 பேரும் தூக்கத்தை கெட்டு நிக்கிறேன் தெரியுமா? பேசாம நீ உன் வீட்டுக்கு கிளம்பு. நான் போக மாட்டேன். ஏய் ரத்னா, ரத்னா. டேய், இவன் நமக்கு கட்டுப்பட்டு வர மாட்டாடா. மென்டல் ஆஸ்பத்திரிக்கு போன் பண்ணி அவங்களே வந்து தூக்கிட்டு போக சொல்லு. ஏய் ரத்னா, ஏய் சொல்லிட்டு இருக்கல ரத்னா. உன்ன உள்ள போய் கதவை சாத்திக்கிறாடா. யமகாதிகடா இவ. பேய் மோகன், பேய் ஆரம்பிச்சிட்டாடா. திரும்ப உள்ள போய் பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. மோகன், பேய். மா, நான் பேசிக்கிறேம்மா. அவளை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி நான் கூட்டிட்டு போறேன். நீ எப்போ போய் தூங்க வை. அப்பா, நீ போய் ரெஸ்ட் எடு. சரி. யோ எந்திரியா, கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடு. கல்லோ மண்ணோ புருஷன் நீ ஒருத்தர் இருந்தாதான் இந்த ஊர்ல எனக்கு மரியாதை. வா. ம். ம், பாத்து பாத்து. என்ன ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? உன் வயித்துக்குள்ள இருந்த என்ன மனசாட்சி இல்லாம கொன்னுட்டியே. நான் செஞ்சது தப்புதான், என்ன மன்னிச்சிடு. உன்னை நிம்மதியா இருக்க விட மாட்டேன். என்ன விட்டுடு ப்ளீஸ். உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். என்ன விட்டுடு, என்னால தாங்க முடியல. என்னால தாங்க முடியல. நான் தாங்க முடியாத துன்பத்தை அனுபவிக்கிறேன். என்னை விட்டுடு. உன் கால வேணாலும் விழற. ஏய் ரத்னா, நீ யாரோட பேசிட்டு இருக்க? வாங்க மோகன். பேய், பேய் மோகன். ஏய் சும்மா இரு. என்ன லூசா நீ? பேய் பேய்ன்னு சொல்லிட்டே இருக்க. நீ யாருமே இல்லடி. ரத்னா, அத பாருங்க. பாருங்க, பேய், பேய்ங்க, பேய். அங்க பாருங்க, பாருங்க. பாருங்க, பேய், பேய்ங்க. பேய்.
பேய் பேய் இப்பயாவது உங்க கண்ணுக்கு தெரியுதுல? என்ன நம்புறீங்கல்ல? ரத்னா பேய் ரத்னா பேய் ரத்னா பேய் பயமா இருக்கு. நம்ம வீட்ல பேய். இதுதாங்க நான் இத்தனை நாளா சொல்லிட்டு இருந்தேன். ஆனா நீங்க யாரும் நம்பல. இப்ப புரியுதா என் வேதனை? நம்ம வீட்ல பேய் இருக்குது ரத்னா. நான் பார்த்தேன், சத்தியமா நான் பார்த்தேன். ரத்னா அப்பா அம்மா மோகன் 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 என்னாச்சு மோகன்? மோகன் 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 ஆழியாறு அணையிலிருந்து இன்று தண்ணீர் திறப்பு. 6000 ஏக்கர் நிலங்களுக்கு மேல் பாசன வசதி பெறும். முதலமைச்சர் உத்தரவு. ஆஹா, நம்ம விவசாயிங்களுக்கு என்ன தேவை, எப்ப தேவைங்கிறத நம்ம முதலமைச்சர் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல செயல்பாடு. என்னம்மா சொல்ற? ஏன்னி, உங்க வீட்ல ஒரு பொண்ணு தங்கியிருக்காளே, ஆமா சக்தி. உங்க குடும்பத்துக்கு ரொம்ப பழக்கமான பொண்ணா? இல்ல இல்ல, சித்தர் சாமி இங்க அடிக்கடி வருவாரு. இந்த வாட்டி வரும்போது தான் சக்தி கூட்டிட்டு வந்திருக்காரு. பொண்ணு ரொம்ப நல்ல திவ்யமா இருக்கா. ஆமா ஆமா, சர்வ லட்சணம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அமைப்பான பொண்ணு அவ. அந்த பொண்ணோட குடும்பம் எப்படின்னு தெரியுமா? நானும் உங்களை மாதிரி முதல்ல தான் சக்தியை பார்த்தேன். ஆனா 5-6 வருஷம் பழகின மாதிரி அவட்ட பழகிட்டு இருக்கோம். தேங்க்யூ. சக்தி, உனக்கு காஃபி பிடிக்குமா டீ பிடிக்குமா? காஃபி தான். ஆனா ஆண்டி, நானே உங்களுக்கு காஃபி போட்டு தரேனே. பரவாயில்லம்மா, நாங்களே எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். நீ எந்த ஊருமா? சித்தர் சாமி கூட உனக்கு எப்படி அறிமுகம்? அலமேலு மங்கபுரம் தான் எங்க சொந்த ஊரு. அலமேலு மங்காபுரமா? உங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க? அப்பா ரிட்டையர்ட் டீச்சர், அம்மா இல்ல. அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். எனக்கு ஒரு தங்கச்சி. குடும்ப சுமைய நான் தான் தாங்கிட்டு இருக்கேன். ஆமா, சாமியார் கூட நீ எப்படிமா வந்த? எங்க குடும்பத்துல தாங்க முடியாத சோதனைகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ராமன் ஒருத்தர் காணாம போயிட்டாரு. அவரை தான் நான் தேடி வந்திருக்கேன். அப்பதான் சித்தர் சாமியை நான் சந்திச்சேன். அவர் தான் என்னை இங்க கூட்டிட்டு வந்தாரு. ஏதோ வேண்டுதல் செஞ்சா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து ராமும் கிடைச்சிருவாராம். அவர் சாதாரண சாமியார் இல்லம்மா, மகான். உன் பிரச்சனை என்னன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அவர் சொல்ல மாட்டாரு. அவர் அறிமுகம் உனக்கு கிடைச்சது நீ செஞ்ச புண்ணியமா. அண்ணி, கார்த்திக் இன்னும் தூங்குறான் போல இருக்கு. பிரியாவை கூப்பிட்டு காஃபி கொடுக்க சொன்னா போச்சு. இல்ல, பிரியா பாட்டு கேட்டுட்டு இருக்கா. நான் வேணா போய் காஃபி கொடுக்கட்டா? அதை விட பிரியாவுக்கு என்ன வேலை? பாட்டு கேக்குறதா முக்கியம்?
சரி நீ வாமா நம்ம போலாம். ஆ ஏண்டி கார்த்திக் தம்பிக்கு காஃபி கொண்டு போய் கொடு. ஏண்டி அவங்க அம்மா சொல்லிதான் நீ கேட்கணுமா? ஐயோ எப்ப பாரு இத வேற காதுல ஒண்ணு போட்டுக்கிட்டு. என்னம்மா நீ? கார்த்திக் தூங்கிட்டு இருக்காண்டி மேல, நீ இத காஃபியை கொடுத்து அவனை எழுப்பி விடு. என்னம்மா இதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ்? நான் தான் போய் கொடுக்கணுமா? நீ கொடு, இல்ல இவங்களை கொடுக்க சொல்லு. இன்னும் அந்த பழைய காலத்திலேயே இருங்க. நீங்க ஒண்ணு தப்பா எடுத்துக்காதீங்க, செல்லமா வளர்ந்துட்டா. பரவாயில்ல நீ, அவ சின்ன பொண்ணு தானே, எல்லாம் சரியாயிடும். ஆண்டி கொடுங்க, நான் வேணா கொண்டு போய் கொடுக்குறேன். சரிந்தா. ம். போறா பாரு திருப்பி காதுல மாட்டிட்டு. சக்தி தங்கமான பொண்ணு இல்ல நீ? ஆமா ஆமா. சக்தி ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா. ஆமா ஆமா ஆமா. ஏன் மஞ்சு, அது என்ன காஃபி குடிக்கிறப்ப மட்டும் புருஷனை மறந்துடுறேன்? சரி நானே கொண்டு வரேன், இருங்க உங்களுக்கு. ரொம்ப தேங்க்ஸ்மா. முறைக்காத. இனிமே ஜென்மத்துக்கும் நான் உங்களுக்கு காஃபி தரமாட்டேனே. கதவு திறந்து தாண்டி இருக்கு. லொட்டு லொட்டுன்னு தட்டிட்டு இருக்கா. வாடி உள்ள. என்ன இப்படி பேசுறாரு? சும்மா வாடி. நான் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு தான் இருக்கேன். என்னடி ரொம்ப வெக்கப்பட்டு இருக்க? பிரியா, இது உனக்கே ஓவரா தெரியலையா? என்ன நான் சொல்றது கேக்குதா இல்லையா பிரியா? பிரியாவா? நான் பிரியா இல்லைங்க, சக்தி. சக்தி? சாரிங்க. நீங்க தெரியாம தானே சொன்னீங்க. நான் என்ன சொன்னேன்? வாடி வாடின்னு 4 தடவை டீ போட்டு கூப்பிட்டீங்களே. 4 டியா? உங்களை பார்த்தா? ஆஹா, என்ன பார்த்து எப்படி சொல்லுவீங்க? என்ன பிரியான்னு நினைச்சுக்கிட்டு நீங்க பாட்டுக்கு 4 தடவை டீ போட்டு கூப்பிட்டீங்க. அப்போ 4 தடவை சாரி கேட்கிறேன். சாரி சாரி சாரி. ஐ எம் வெரி சாரி. ஐ எம் நாட் லாரி டு கேரி யுவர் சாரி. பா, என்ன ஜீனியஸ் கேர்ளுங்க. யுவர் ஆக்சென்ட் இஸ் சூப்பர். இல்லைங்க, நான் ரொம்ப சாதாரணமான பொண்ணு. பட் யுவர் இங்கிலீஷ் இஸ் அப் டு த மார்க். சரி, இந்தாங்க காஃபி. நீங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு வரீங்களா? ஓ, ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்தா தான் உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு இல்லைங்க, உங்களை கட்டிக்க போற பிரியாக்கு ரொம்ப பிடிக்கும்ல. இந்தாங்க. இது நீங்க போட்ட காஃபியா? இந்த வீட்டில் நீங்களும் ஒரு விருந்தாளி, நானும் ஒரு விருந்தாளி. நான் எப்படிங்க காஃபி எல்லாம் போட முடியும்? இந்தாங்க காஃபி. ச்சே, நீங்க விருந்தாளியா வந்தது என்னுடைய துரதிர்ஷ்டங்க. இந்தாங்க காஃபி. You know something, Shakti? இவ்ளோ டென்ஷன்லயும் you are looking so beautiful. உங்களுடைய அழகுக்கு நான் மட்டும் இல்லைங்க, யாரா இருந்தாலும் டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க.
சுவாமிஜி சுவாமிஜி வெக்கப்படுற பொண்ணு தமிழ்நாட்டில் தான் பார்க்க முடியும். நம்ம பிரியாக்கு தான் வெக்கம்னா என்னன்னே தெரியலையே. சுவாமிஜி 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 எங்க போயிட்டாரு? சுவாமிஜி சுவாமிஜி எங்க போயிட்டீங்க? சுவாமிஜி இத பாருங்க, இதான் வேலை அவளுக்கு. வீட்ல ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறா. சுவாமிஜி 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 என்னம்மா? ஆண்டி சுவாமிஜியை பாத்தீங்களா? காலையில இருந்து அவரை பார்க்க முடியல. எங்க போயிட்டாரு? சூரிய உதயத்துக்கு அப்புறம் அவர் இல்லைன்னா வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாருன்னு அர்த்தம்.